வெற்றி. வெற்றி, இத புடி. இந்தா, நல்ல வீடா பாரு, வசதியா இருக்கணும். ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பெரிய பங்களா வீடா பாரு. 50,000 60,000 போனா கூட பரவாயில்ல. அத்தை, நாங்க சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இப்படி பணத்தை கொடுத்தா அதுக்கு நாங்க உங்க வீட்லயே இருப்போமே. ஆமாம்மா, என்னம்மா இது? ஏமா ஒரு வீடை பார்த்து அதுக்கு வாடகை கட்டுறது கூட உன் பையனுக்கு துப்பு இல்லையா? உன் பையன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உழைக்க முடியாதா? சம்பாதிக்க முடியாதா? என் பொண்டாட்டிக்கு ஒரு வீடு எடுக்க முடியாதா? பார்த்துக்க முடியாதா? என்ன பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ. அதுக்கு இல்லடா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை இல்லை? ஏய், அசிங்கப்படுத்துற என்ன? அதுக்காக தான் பணம் கொடுக்குற, ஓகேவா? அதுக்கு தானே இதெல்லாம் பண்ற நீ. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பணத்தை நீ பணத்தை எடுத்து உள்ள வைமா. அத்தை, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மனசுல வருத்தம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீங்க நல்லா இருப்பீங்க. இது போதும் அத்தை. என்ன அமைதியா போற? என்னங்க? இல்ல, உன் மருமகளையும் மகனையும் பார்க்க போனியே, என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, போன உடனே 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னியே, இப்ப நீ தனியா வந்திருக்கியே, அதான் கேட்டேன். வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கோச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த வீட்ல நடந்தது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா? அவ இந்த வீட்டு பொண்ணுங்க. இந்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா இந்த குடும்பத்துல மொத்த பேருமே அவளுக்கு துணையா நின்னு சப்போர்ட்டா பேசணுங்க. நாம சேர்ந்து அவளை அவமானப்படுத்த கூடாது. அவ மனசளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பா, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, அது எல்லாத்தையும் அவ முன்ன நின்னு சமாளிச்சவங்க. அவளுக்கு நீங்க துணையா நின்னு பேசிருக்கலாம்ல. இந்த வைராகியம்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். உன் புள்ள வெளியில கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வச்சு அந்த பொண்ணை காப்பாத்துருவானா? பணத்துக்கு என்ன பண்ணுவான்? ஏங்க, அவன் நம்ம புள்ள. உங்ககிட்ட இருக்கிற வீம்பு அவன்கிட்ட இருக்காதா? அதுவும் இல்லாம கூட ஏன் மருமக இருக்கா. இன்னைக்கு என் புள்ள ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் அவனை ஆளாக்குற திறமை ஏன் மருமக கிட்ட இருக்கு. சரி சரி, உன் மருமக புராணத்தை ஓவரா பாடாத. அப்போ கண்டிப்பா அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அதான் அவங்க வரமாட்டாங்க, வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? இனிமே நாம தான் அவங்க இருக்க இடத்துக்கு போய் அவங்கள பார்க்கணும். அப்பாடா, இனிமே அவ இந்த வீட்டுக்கே வரமாட்டா. தொல்லை ஒழிஞ்சது. ஒருவேளை போர் அடிக்குதுன்னு திரும்ப வந்துட்டானா? எப்படியோக்கா உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இது நிலைச்சிருக்கணும். திரும்ப அந்த தலைவலியெல்லாம் என்னால அனுபவிச்சுட்டு இருக்க முடியாத. ஏன்கா அவங்க ஒதுங்கி இருந்தாலும் உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா யோசிப்பா. என்னோட கடந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. அதுக்கு வழி கொடுக்காம அவளுக்கு புது புது பிரச்சனைகளை உருவாக்கணும். அப்பதான் அவ கவனம் முழுக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுலயே இருக்கும். அவ வெளியிலேயே இருந்தாலும் நான் ரொம்ப கவனமா இருக்கணும். என் பெருசு எனக்கு புரியல. அப்படின்னா உனக்கும் அவருக்கும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு? ஏன்டா கேக்குற? இல்ல, உங்க 2 பேருக்கும் வியாதி கூட ஒரே மாதிரி இருக்குதே. உனக்கு இருக்கிற மாதிரியே சிவராமன் சாருக்கும் இருக்குதான். அதான்
இந்த காலத்துல எல்லாருக்கும் வர்ற நோய் தான்டா. இதெல்லாம் சரி பெருசே, டாக்டர் சொல்லிட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல? ஆ, ஆ, ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு. சரி. அப்புறம் உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கேஸை தூக்கி ஏன் மேலே போட்டு போகிறானுங்க. ஏற்கனவே தேவையில்லாத கேஸில் மாட்டுனுங்கிறேன். சரி வா வீட்டுக்கு போகலாம் வா. ஏய், எனக்கு ஒன்றும் இல்லடா, போய் வேலையை பாரு. இருந்துட்டு வரியா? போடா, போய் வேலையை பாரு. பார்த்துங்கண்ணா. ஒன்றும் இல்லடா முருகா, நீ தேவையில்லாம கவலைப்படாத. எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்டா டேய்? வாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு, பாக்குறீங்களா? இல்லண்ணே, இது வேண்டாண்ணே. ஏங்க வேணான்றீங்க? வெளியே துணி காய போட்டுருக்குதுக்கா? அதுக்கு இல்ல. ஏங்க நீங்க தானே சிங்கிள் பெட்ரூம் வேணும், நீங்க ஒரு காட்டுறேன் அப்புறம் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். வேண்டாம் வெற்றி. இந்த மாதிரி ஏரியாலலாம் ஒரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள தெரியாது. அவங்க கதவை சாத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கைன்னு இருப்பாங்க. அவங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, நல்லா பழக மாட்டாங்க, வெளியில கொலை நடந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஓவர் தௌலத்து, ஓவர் பணக்காரங்க இருக்கவங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்கன்னா நீங்களாவே கற்பனை பண்ணாதீங்க. ஆஹா இல்ல, நான் சொல்றத கேளுங்க. தனி வீடா இருக்கும்போது அக்கம் பக்கத்துல எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியான ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்ம வாழ போற இடத்துல நமக்கு சொந்தம்னு யாரும் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா சுத்தி இருக்கவங்களை எல்லாம் நாம சொந்தமாக்கிக்கணும். அவங்க நம்மள சொந்த மாதிரி பார்க்கணும். நாம குடும்பம் நடத்த போற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன கேட்குறான்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா தெரியுதுப்பா. இல்லை எனக்கு புரிய மாட்டேங்குது, தான் கேட்டேன். வெற்றி, சரி சொல்லுங்க. அவர் அப்படிதான். அவங்க சொல்றது நல்லா புரியுதுப்பா. லைன் வீட்ல ஒரு வீடு பார்க்கணும். வாங்க. சாமாங்க நீங்க காட்டுங்க, அவர் புரிஞ்சிச்சு. வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னங்க சும்மா ஜாலியாடா? நீ என்னங்க இந்த பக்கம்? ஊடு இங்க தானே இருக்குது. அப்படியா? சம சம. ஓகேடா. அண்ணன் ரொம்ப நல்லது. ஹெல்பிங் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? அது ஹெல்ப் பண்ணிக்கிறாப்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆகி வந்தவங்க 3 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நல்ல வேலை கிடைச்சி வெளியூர் போயிருக்காங்க. யோசிக்காம குடி வந்துடலாம். வீடை பார்த்ததுமே எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. ஒரு மாசத்துக்கு வாடகை 4500 ரூபா. அட்வான்ஸு 10 மாசம். 10 மாசமா? அவ்வளோ ரூபாய் வச்சுட்டு நான் என்னப்பா பண்றது? திரும்ப நீங்க காலி பண்ணிட்டு போகும்போது எனக்கு தானே தொந்தரவு. அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம். 2 மாச வாடகையை அட்வான்ஸாக கொடுத்தா போதும். இல்லை 15,000 ரூபா கொடுப்பா.